வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நேற்றோட நிறைவடைஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே வெப்சைட்டில் tnea.online.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த வெப்சைட் தான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு 9/6/2025 அதாவது ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக ஃபேஸ் 1 மாணவர்களை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இந்த 3 கட்டமாக வந்து ஸ்போர்ட்ஸ் மாணவர்களுக்குமே இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் பிஆர்க்கு சில மாணவர்கள் பிஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாட்டா எக்ஸாம் எழுதிட்டு அதில் பிஆர்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்குமே ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. பிஆர்க்கு படிக்கணும்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறதுனா இது வரைக்கும் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் நடக்குது, நம்ம போகலை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது வரைக்குங்க நமக்கு வந்து இந்த அப்டேட் வந்து எவ்வளோ பேர், அதாவது கரெக்டாக ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க 2,24,102 பேர். கிட்டத்தட்ட 2,24,102 பேர்னா பார்த்துக்குங்க. ரேங்க் வந்து இவ்வளோ மாணவர்களுக்கும் வரதான் போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மாணவர்களாக முதற்கட்டமாக ஃபஸ்ட்டு ஃபேஸை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ 2வது ஃபேஸை கூப்பிட்டுருக்காங்க. 3வது ஃபேஸுக்கான அந்த எல்லா பேருடைய விவரங்களும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 2வது ஃபேஸில் நீங்கள் உங்களுடைய பெயர் இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த 2வது ஃபேஸில் அந்த டைமிங் வந்து எப்போயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? கரெக்டாக வந்து ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 9:30 மணிலேருந்து இதில் எவ்வளோ பெயர்கள் இடம்பெற்றிருக்கோ இந்த மாணவர்கள் எல்லாருமே நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரணும். ஏற்கனவே 4000 பேருக்கு மேலே கூப்பிட்டுருந்தாங்க. அதில் பல பேர் போயிருக்கலாம், போகாமையும் போயிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த டயத்தில் கூட நீங்கள் ஒருவேளை போகாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்போ நடக்கக்கூடிய எவ்வளோ நாள் வரைக்கும் நடக்குது? ஏற்கனவே 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொன்னாங்க. இப்போ 13ஆம் தேதி வரைக்குமே நடக்குது. உங்களுக்கு 995 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து ஃபேஸ் 3க்கான பெயர்களும் வந்துருச்சு. அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு 11ஆம் தேதியிலேருந்து அதில் உங்கள் பெயர் இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி நம்மளுடைய விவேகானந்தா ஆடிட்டோரியத்தில் தான் நடக்குது. இதில் எத்தனை பெயர்கள் இடம்பெற்றிருக்குன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் இதில் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேங்க ஒரு 695 பேர். இதில் ஒரு 695 பேர். இது 3வது ஃபேஸில் 695 பேர். 2வது ஃபேஸில் ஒரு 900 பேர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு 4000 பேர். இவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்குமானா கிடைக்காது ராஜா. தயவு செய்து இவ்வளோ பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க. வெரிஃபிகேஷனுக்கு இப்போ நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு கரெக்டாக எப்போ கரெக்டாக 3வது ஃபேஸ் எப்போ எந்த டேட் வரைக்கும் நடக்குது? 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. நீங்கள் ஒரு டேட்டில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பெயர் இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் விவேகானந்தா ஆடிட்டோரியத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்து, சார் நான் வந்து இந்த மாதிரி வந்து இதில் விளையாண்டுருக்கேன், நான் டிஸ்ட்ரிக்கு, நான் வந்து ஸ்டேட்டு அப்படின்னு அதில் காமிச்சு நீங்கள் உங்களுடைய பெயர்கள் வந்து ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அதில் சீட்டு கிடைக்கலனா கூட, ஸ்போர்ட்ஸில் கிடைக்கலனா கூட நீங்கள் அதாவது ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 அதாவது பொதுவான கலந்தாய்வில் நீங்கள் கலந்துக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வெறும் 500 சீட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பேர்ன்ஸில் படிக்கலாம். எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு பார்க்க தெரியல. இந்த வெப்சைட்டை போய் கரைச்சி குடிச்சிட்டானாவே அவன் பெரிய ஆள் தான். ஸோ வெப்சைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசு தான் இருந்தாலும் உங்கள் கஷ்டமும் எனக்கு புரியுது. ஏன்னா பாவம் உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 500 சீட் இருக்குங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த மொத்தம் 4 கேம்பஸ்ஸு, அப்புறம் வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 12 சீட் இருக்குங்க ஸ்போர்ட்ஸுக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ்ஸு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பிஎஸ்டி, சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர், அப்புறம் வந்து நம்மளுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜும் சேர்த்துக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே சேர்த்து 488 சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது. மொத்தம் 500 சீட்டு தான். அதில் ரேங்க் வந்து ஜூன் 27ஆம் தேதி இந்த ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்கல்ல, இப்போ 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 13ஆம் தேதி வரைக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த பெயர்களில் போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து போயிருங்க. அப்போ தான் ஜூன் 27ஆம் தேதி உங்கள் பேர் வரும். 500 சீட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மொத்தமாகவே எவ்வளோ சீட் இருக்குது?
யூனிவர்சிட்டி காலேஜில் ஒரு 8 சீட்டு, கவர்மெண்ட் எய்டெல்லாம் 34 சீட்டு, மொத்தமாகவே டோட்டலாக ஒரு 150 சீட்டு தான். அப்புறம் பெஞ்ச்மார்க் அந்த டிசபிலிட்டிக்கெலாம் வந்து 5% ஒரு கல்லூரியிலையும் அது அங்கங்கே தான் இருக்கும் டிசபிலிட்டிக்கு. ஸோ இதுதான் விவரங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது இன்னைக்கு வந்து இப்போ இதில் கொடுத்துட்டாங்க. எல்லா விவரங்களும் இதில் தெளிவாக ஒரு நாளும் அப்டேட் ஆக இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதே போல் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை அடுத்தவர்களிடம் இங்கே பாருங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எவ்வளவு முக்கியமானது. இதுதான் உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு கல்லூரியில் போய் சேர்றதுக்கான முக்கியமான ஆயுதம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இந்த லாகின் பேஜில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டு இதில் போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த லாகின் அண்ட் அந்த பாஸ்வேர்டை இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அடுத்தவர்களிடம் எப்போதும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது தப்பாக வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ஃபர்கட் அடித்து நீங்கள் பத்திரமா உங்களுடைய பாஸ்வேர்டை உங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனலோட வளர்ச்சி, வெற்றி, மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டிடிஜேஸ்.